கிருஷ்ணா, நாங்கள் உத்தரகாசியில் இருக்கோம். அழகாக ஆச்சரியமாக மாதா பார்வதி தேவி இங்கே வாரணாசி மாதிரி விசேஷமான ஒரு ஸ்தலம். கலியுகத்தோட பாதிக்கு மேலே வாரணாசி மூழ்கிவிட நம்ம சிவபெருமான் இங்கே வந்துடுறான்னு ஐதீகம். இது மாதா பார்வதி தேவியுடைய திரிசூலம். எதை கொண்டு அவள் மகிஷாசுரனை வதம் பண்ணாலோ அந்த ஒரு திரிசூலம் இது. அத்தியாச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் கணபதி, இந்த பக்கம் ஸ்கந்தன், கீழே அழகாக சிவலிங்கம். இந்த திரிசூலம் அழகாக நேராக ஆதிசேஷன் தலையில் போய் கீழே நிற்கிறது அப்படின்னு ஐதீகம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார் திரிசூலம். இந்த திரிசூலத்தில் யாராவது சுண்டு விரலை கொண்டு வச்சா இதை மேலே அழகாக அப்படியே ஆடுறது, வைப்ரேஷன் மைல்டாக ஆடுறது. ஆனால் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அப்படியே நிற்கிறது. இது என்ன மெட்டல்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கூட வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மித்தாவே இருக்குது. மகிஷாசுரனை பார்வதி தேவி வதம் பண்ண நேரடியான இதே சூலத்தை கொண்டு தான் வதம் பண்ணான். இவ்வளோ பெரிய சூலம்னா பார்வதி தேவி இவ்வளோ பெருசு இருந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தாயாருடைய பலத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிறவாள்லாம் அழகாக அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஆனந்தமாக நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி எங்களுக்கு பாக்கியம் உத்தரகாசியில் இந்த ஒரு தரிசனம் எங்களுக்கு பூரணமாக கிடச்சிடுத்து. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பார்வதி தேவிக்கு ஜெய். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 18 அடிக்கு மேலே இருக்கும் இந்த திரிசூலம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அன்பிலீவபிள். வார்த்தைகள் வர்ணிக்கவே முடியாது. அத்தனை ஆச்சரியமாக இருக்குது. என்ன மெட்டல்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு திரிசூலம். கீழே பார்வதி தேவியோடைய மூர்த்தி அவெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. See the width.